இதுல கூட்டம் எல்லா இடத்திலையும் சில பேர் புகழுக்காக சாமி கும்பிடுவாங்க, சில பேர் வெளியே தெரியணுக்காக சாமி கும்பிடுவாங்க, சில பேர் எனக்கு இருக்குன்னு காட்டி போடுவாங்க. இங்க ஒன்னே ஒண்ணுதான் இந்த கேட்பாங்க, என்னன்னா முருகன் உனக்கு என்னதான் கொடுத்தார்? இப்படி அவருக்கு ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டே இருக்க. முருகன் நமக்கு என்ன கொடுத்தார்? எப்போ நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், அவர் எதுவும் எனக்கு கொடுக்க வேண்டாம், அவருக்கு கொடுக்கறதுக்காக நான் பிறந்திருக்கோம், நம்ம எல்லாரும் பிறந்திருக்கோம். எத்தனையோ கோடி சம்பாதிச்சு நல்ல வீடு நல்ல காலம் எதுல போகும்போது இந்த சந்தோஷம் வந்தது கிடையாது. இது சோகத்துல வர அளவு கிடையாது, சோகத்துல வர்றது கிடையாது. ஒரு கவிஞர் சொல்லுவார், மொழியை போன்ற பலவீனமானது இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. எந்த உணர்ச்சியும் மொழியில சொல்லிய முடியாது. இந்த உணர்ச்சிக்கு வேற ஈடு இணையே கிடையாது. இதுல போயிட்டோம்னா, இந்த உணர்வுக்கு வந்துட்டோம்னா சாமி அதுக்கப்புறம் வேற எதுவும் நமக்கு தெரியாது. எப்போதும் மனசுக்குள்ள ஒன்னே ஒண்ணுதான், ஒரு எதுக்குடா கவலைப்படுற, எல்லாத்துக்கும் யாம் இருக்க பயமில்லை, எங்கே நினைக்கணும் எங்க நினைச்சாலும் சாமி வந்து இருப்பார். எப்படி இருக்கிறார்? எங்கே நினைக்கணும் அங்கே வந்து எதிர்ப்படை அருமையினாருடைய வார்த்தை இன்னைக்கு படிச்சு அப்படி சாமியினுடைய திருவடியில நீங்க எல்லாரும் சேர்த்து வேறுமாறு பாராட்டு பண்ண போறோம். உங்க முன்னாடி யார் இருக்கிறார்? சண்முகர் இருக்கிறார். சண்முகர் வந்து இருக்க. இந்த சண்முகர் பல உபயோகம் பண்ண அம்மா போன வாரம் சென்னையில அந்த அம்மா வீட்டுடைய கிரகப்பிரவேசத்துக்கு போறோம். சாமிக்கு ஹோமம் பண்றோம். இந்த ஹோமம் பண்ணும்போது எப்படி சார் இந்த மந்திரம் மூல கூட்டி கிடையாது. வேலும் மயிலும் சேவலும் துணை, 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 வேலும் மயிலும் சேவலும் துணை. அடுத்தபடியா முருகப்பெருமான் முன்னாடி இருக்கிறார். எப்பவுமே சொன்ன அருள்நாதர் முருகனை பார்த்தா என்னென்ன
ஆர்னமெண்ட்ஸ் போட்டிருந்தார், என்ன ட்ரெஸ் கட்டியிருந்தார், என்ன பூ போட்டிருந்தார், எந்த காலம் முன்னாடி வச்சிருந்தார், எந்த காலம் முன்னாடி வச்சிருந்தீங்க இருக்க மாட்டீங்க. நான் சொல்றேன், எந்த வச்சுன்னா யாரை பார்த்துட்டு அவங்க மனசு ஞாபகம் இருக்குமா? உங்ககிட்ட சொல்றீங்க, யாராவது என்னத்தை பார்த்தேன், எந்த வச்சுன்னா சொல்லுமா அறிவியல் சொல்ற கண்ணை பிடிச்ச முருகனை பார்த்தார், பாருங்க அவருக்கு என்ன தோணும், எதை பார்த்தாலும் அதுதான் பாருங்க சொல்றாரு. விஷயக்கிறது பக்தி திருநாளை அத்திக்கிற சக்தி தரவர். கண்ணை முடிச்சுன்னா முருகனை பார்த்தா தள்ளி பார்த்தா நேர யாரை பார்த்தாங்க, தெய்வயான அம்மாவை பார்த்தாங்க. அம்மா பார்த்து சிரிச்சாங்க. இப்பதான் ஒரு நேரம் கிடைச்சதா அம்மாவை பார்க்கணும், அம்மா சிரிச்சாங்க. சொல்றாரு பக்தி திருநாளையா தெய்வயான சிரித்ததை நான் பார்த்தே இருக்கிறேன். அப்படி சாமி நம்மளுக்கு நடக்குமே, ஏதோ கவிதை கிடையாது, நம்ம கவிதை கிடையாது, அனுபவம். இதெல்லாம் நடக்கும். அதுல சாமி சொல்றாரு, உடலில் கண்டு ரெண்டாவது எனக்கு காலை மாறி முன்னேற்றமே கண்டது. எப்பவுமே நீங்க வீட்டுல சாமி போடுறீங்க அப்படின்னா இந்த பாடலை கட்டாயம் சொல்லணும். முருகனுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு உங்க முன்னாடி முருகன் நிற்கிறதா மனசார நினைச்சிட்டு இந்த பாடலை சொல்றேன். உலகின் முகரும் கண்டு பின்னாள் குடித்து எனக்கு காலையும் மாலையும் முன்னே நந்தவேல் மகிழ்ச்சி சேவையும் கட்டிய சீராகும் கையிட்டு வந்த சத்தியமானையும் சேவல்களாகும் கோவையும் பாவையுமே. வேலும் மயிலும் சேவலும் துணை, 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 வேலும் மயிலும் சேவலும் துணை. முருகன் முன்னாடி இருக்கிறார், அவருடைய பெருமையை சொன்னார். முருகன் எதுக்கே முன்னாடி வந்தாரா, இந்த வாழ்க்கைக்கு துணையாக இருக்கிறார் சொல்லக்கூடிய அற்புதமான மகாமுக்கு துணை பாதங்கள் நீரை துணை முருகாங்கள் முந்தைய வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை. இதே மாதிரி முருகப்பெருமானுடைய காட்சி கிடைச்சா என்ன ஆகும் அப்படின்னா, சிவபெருமான் முக்குறங்களை சந்தானம் போனார். நேரம் போனார். முக்குறங்களை எதை பண்ணி லைட்டா சிரிச்சா முக்குறங்கள் இருந்து போச்சு. அதை சொல்லிட்டு சொல்றாரு, என்னன்னா எப்ப நம்மளுக்கு துன்பம் வந்தாலும் கவலை இருந்தாலோ முருகன் சிரிக்கக்கூடிய படத்தை பார்க்கணும். உங்க படத்துல சிரிக்கிற முருகன் மனசுக்குள்ள நினைச்சா துன்பம் இருந்தது. அதை சாமியை சொல்றாரு. கடைசியில சொல்றாரு என்னன்னா, தேவேந்திர உலகம் குறைத்த உரைகள் என்னன்னா, பிறப்பதற்கு எவ்வளவு பிரச்சனையும் நம்ம பாதுகாப்பு பிறக்க வைக்கிறது முருகனுடைய பூச்சிக்கு மறைமுகமா சொல்ற. உலகை நான் மகன் தென்னைக்கு உலகிற்கு வேலும் மயிலும் சேவலும் துணை, 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 வேலும் மயிலும் சேவலும் துணை. அடுத்தபடியாக கையில வேல் இருக்கிறதா நினைச்சுட்டு, கையில வேல் நிற்கிற சாமியுடைய வேல் இருக்கிறதா நினைச்சு 20 தடவை திருத்தணி இருக்கிற மகாமந்திரத்தை சொல்லணும். 20 தடவை சொல்ல 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 உள்ளுக்குள்ள சுவாமியுடைய மந்திரம் வேலை செய்யறது அப்படின்னு. ஒரு மந்திரம் ஒரு மனிதனுக்கு வேலை செய்வதற்கு தெளிவா என்னன்னா, சாமி என்ன சொல்றாங்க, பொருளை
அமைத்ததை விட வெற்றியாக அமைத்து கொடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் நான் அனைவரும் பூஜிக்கக்கூடிய திருச்செந்தூர் ஆண்டவர் உங்கள் அனைவரது உள்ளத்திலும் இல்லத்திலும் பரிபூர்ணமாக நடந்து நீங்கள் கேட்டது கேட்காது அனைத்தையும் அள்ளி எடுத்து தந்து உங்கள் மனதில் முருக பக்தியை நீக்க வர அதற்கு இதே போன்று நம்பிக்கையோடும் பக்தியோடும் முருகப்பெருமானுடைய திருவடியில் தீராத காதலோடும் வாழையடி வாழையாக நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி மனமென்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு. இதில் போட்டாங்க. அங்கே கொடுக்குறாங்கம்மா, இதே பூ தான் அங்கே கொடுக்குறாங்க.